மக்களவையிலிருந்து மேலும் 3 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். யாரெல்லாம் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர்? விவரங்கள் என்ன? வணக்கம். அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக தொடர்ந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையை சேர்ந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த வாரம் முழுவதுமே ஒவ்வொரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்றைக்கு மேலும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 3 மக்களவை எம்பிக்கள் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நடப்பு கூட்டத்தொடர் என்று சொல்லும் போது இன்னும் ஒரு நாள் மட்டுமே இந்த கூட்டத்தொடர் எஞ்சி இருக்கிறது. இருப்பினும் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டி.கே. சுரேஷ், தீபக் பைஜ் உள்ளிட்ட 3 மக்களவை எம்பிக்கள் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அதாவது அவை விதிகளுக்கு முரணாக கையில் பதாகைகளை ஏந்தி அவையினுடைய மையப்பகுதிக்கு சென்று முழக்கங்களை எழுப்பியதாக கூறி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரல்ஹாத் சிங் ஜோஷி முன்மொழிந்த தீர்மானத்தை ஏற்று அவைத்தலைவர் இருக்கையில் இருந்த ரமாதேவி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். ஏற்கனவே மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் ஒட்டுமொத்தமாக இதுவரை 143 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 3 பேரையும் சேர்த்து இதுவரை சுமார் 146 எம்பிக்கள் இரு அவைகளையும் சேர்த்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.